ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த டீப் ஸ்டேட் சதி வேலைகள்ங்கிறது 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹார்ட் பவர், இன்னொன்று சாஃப்ட் பவர். சாஃப்ட் பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டின் கல்வியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. தனக்கு எந்த மாதிரியான அஜெண்டா இருக்கோ அந்த மாதிரியான கல்வியை இன்னொரு நாட்டில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வருவார்கள். 2வது கல்ச்சருங்கிறது நம்முடைய திருவிழாக்களாகட்டும், நம்மளுடைய வாழ்வியல் முறைகளாகட்டும், நம்மளுடைய லிட்ரேச்சர் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது. இன்னொன்று நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட், நம்மளுடைய சினிமாக்கள், நம்மளுடைய நாடகங்கள். இன்றைக்கு நீங்கள் ஓடிடி தளங்களில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கிற அத்தனை இதுவும் அவர்களுடைய கருத்துக்களை தாங்கி வருவதாக இருப்பதை பார்க்குறீங்க. இது ஒரு மிகப்பெரிய சந்தையாக இந்தியாவில் உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் தான் சாஃப்ட் பவர். அப்போ டீப் ஸ்டேட்டுங்கிறது பல லேயர்களாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து இது ஒருவர் பேசுகிறார் என்றால், எதிராக பேசுகிறார், இல்லை மாற்று கருத்தை பேசுகிறார், இந்தியாவுக்கு ஒத்து வராத ஒரு கருத்தை பேசுகிறார்னா அவர் அதை தெரிந்து செய்கிறார்னு இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறது சம்பந்தப்பட்டவருக்கே தெரியாது. யார் இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறார்கள்ங்கிறதும் தெரியாது. அந்த அளவிற்கு பல லேயர்களாக என்ஜிஓஸாக வரலாம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸாக வரலாம், நாடகங்களாக வரலாம், திரைப்படங்களாக வரலாம், கல்வி மூலமாக வரலாம், இந்த ப்ரெஸ் மூலமாக வரலாம், சிவில் சொசைட்டி குரூப்ஸுங்கிறது மூலமாக வரலாம். இத்தனை பல கோணங்களிலிருந்து உங்கள் மீது தொடுக்கப்படும் தாக்குதல், இது தாக்குதலாகவே நீங்கள் உணர மாட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சினிமா நீங்கள் தாக்குதலாகவா உணர்கிறீர்கள்? இன்றைக்கி பார்க்கிற உங்களுடைய படிப்பு என்னவாக இருக்கிறது? உங்களுடைய திரைப்படங்கள் என்னவாக இருக்கிறது? ஓடிடி தளங்கள் உங்களுக்கு எண்ணத்தை தொடர்ந்து உங்கள் கருத்துக்களில் திணித்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே டீப் ஸ்டேட் மூலமாக மல்டி லேயராக வருகிறது. நீங்கள் உணரவே மாட்டீங்க. உங்களுடைய கருத்து மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு திணிக்கப்பட்ட கருத்து உங்கள் சப்கான்ஷியஸில் பதிந்து நீங்கள் அதுவாகவே உருவெடுக்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் பேசின கோட்பாடுகளையும் நீங்கள் பேசிய வேல்யூ விஷயம் உங்கள் குழந்தைகளே பேசுவதில்லை. இதற்கு காரணம் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய பேரண்டிங்கில் இருக்கிற தவறு அல்ல. வெளி உலகம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது, அதில் என்னென்ன சதிகள் நடக்கின்றன, இது எல்லாத்தையும் தான் நாம் இந்த சாஃப்ட் பவர் கீழே பார்க்க போகிறோம். லெட் மீ ஸ்டார்ட் வித் டாக்டர் ஜெகநாதன். இப்போ டீப் ஸ்டேட்டுங்கிறத நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? ரொம்ப நன்றி. முதல்ல வந்து எனக்கு இந்த வாய்ப்பு நல்கிய ஜனம் டிவிக்கும் அதை ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். டீப் ஸ்டேட்டுங்கிறது சிம்பிளாக சொல்லணுன்னா உளவுத்துறைகள் அமைப்புகள் தான் டீப் ஸ்டேட். எப்போ அது வந்து டீப் ஸ்டேட்டாக மாறுறாங்கன்னா, எப்போ ஒரு நாட்டுடைய உளவுத்துறை அந்த நாட்டுடைய அரசியல் தலைவர்களோ இல்லை அந்த நாட்டுடைய அதிபர்களோ அவர்களை மீறிய செயலில் அவங்க ஈடுபடும் போது அது டீப் ஸ்டேட்டாக மாறுது. குறிப்பாக இப்போ அமெரிக்காவில் வந்து இப்போ ஒரு தேர்தல் நடந்தது. அங்கே வந்து இந்த டீப் ஸ்டேட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் எங்கள் நாட்டில் யார் வந்து ஜனாதிபதி ஆக முடியும் அப்படின்னு ஒரு அபரிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும் போது அது வந்து டீப் ஸ்டேட்டாக ஸ்டேட்டவே மீறி போன ஒரு அமைப்பாக மாறும்போது அந்த டீப் ஸ்டேட் உளவுத்துறைகள் தான் அது வந்து டீப் ஸ்டேட்டாக நம்ம வந்து அதுதான் டீப் ஸ்டேட்டை நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஒரு சரியான ஒரு வாதத்தை வைத்தீங்க. டீப் ஸ்டேட்டுங்கிறது வந்து ஒரு புதிய இப்போ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. இது வந்து இது 2ஆம் உலகப் போர்லேருந்து இருக்குது அப்படின்ட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த சுதந்திரம் வாங்கி 78 வருடங்களில் டீப் ஸ்டேட்டு தான் டிசைட் பண்ணியிருக்காங்க யார் வந்து இந்த கண்ட்ரியில் பிரைம் மினிஸ்டர் ஆகுன்ட்டு. மறைமுகமாக, இது நான் சொல்லலை, உளவுத்துறையில் வேலை செய்த அதிகாரிகள் தலைவர்கள் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து வந்த கருத்து. முதல் முறையாக 78 வருடங்களுக்கு அப்புறம் டீப் ஸ்டேட், அதாவது அந்நிய சக்திகளையே வந்து தவிடுபடியாக நொறுக்கி நம்ம மக்கள் தான் இந்த பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்று 2024 மே தேர்தலில் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார். அது மோடிஜி மட்டும் அவருக்கு மட்டும் கிடையாது. 3 பேர்கள் முக்கியமானவர்களை வந்து நம்ம இன்றும் வந்து நம்ம வந்து பாராட்டக்கூடியவர்கள். ஒன்று பாதுகாப்புத்துறை ஆலோசகர், நம்மளுடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் ஜோவல், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அப்புறம் நம்மளுடைய பாரத பிரதமர். இவங்க 3 பேருடைய கடந்த 4 வருடங்களாக, அதுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன். நான் ரொம்ப தீரியாக போல, எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எல்லா எதிர்க்கட்சிகளும் இங்கே ஒரு பெரிய முழக்கம் விட்டாங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, காஸ்ட் சென்சஸ் வேணும்ன்ட்டு. இந்த ஐடியா எங்கிருந்து வந்ததுங்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். இந்த ஐடியா வந்து 2020 உலக நாடுகள்லாம் வந்து கொரோனாவில் வந்து பாதிக்கப்பட்டு அதை எப்படி நம்ம மக்களை மீட்டு எடுக்கணுன்ற எல்லா தலைவர்களும் மூழ்கி இருந்த டைமில் 2020 அமெரிக்காவில்
ஹென்ரி லூஸ் ஃபவுண்டேஷன் ஒரு நிறுவனம் 1887 ப்ரோ பைஸ்டேரியன்ற ஒரு கிறித்துவ அமைப்போட ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட $3,85,000 ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிரான்ஸில் இருக்கிற சயின்சஸ் போன்னு ஒரு யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் கிறிஸ்டோஃபி ஜெஃபர்லாட் அவருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்டோட தலைப்பு என்னன்னா, முஸ்லிம்ஸ் இன் இந்தியா இன் அ ஹிந்து மெஜாரிட்டேரியனிசம். அந்த கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லெட்டோட அவளுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி வாரிய கணக்கெடுத்தை நடத்தணும், இந்த இஷ்யூவை வந்து எஜெண்டாவை வந்து ஒரு அரசியல் எஜெண்டாவாக கொண்டு போகணும் அப்படின்றதான் வந்து அந்த ஜெஃபர்லெட்டோட ஒரு தலையாய ஒரு நோக்கம். அந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஜெஃபர்லெட்டோட ஆர்டிக்கலில் அவர் சார்ந்த வந்து விஷயங்கள்லாம் வந்து பகிரப்பட்டது. அவங்க எப்படி வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டுரைகள் எல்லா மீடியாலையும் வந்து பிரிண்ட் மீடியாவில், அதாவது வந்து எல்லா மொழிகள்லையும் வந்து அதை வந்து கட்டுரையிலே முன்னிறுத்துறது, அவங்களுக்கு இருக்கிற இங்கே இருக்கிற ஏஜென்ட்ஸ் மூலமாக வந்து அவங்கள பேச வைக்கிறது, ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வைக்கிறது, ஒரு முக்கியமான எஜெண்டாவாக வந்து ஒரு அரசியல் தளத்தில் டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் டாமினேட் பண்ண வைக்கிறதுல வந்து அவங்க வந்து ஒரு முழு முயற்சி எடுத்து பண்ணாங்க. 2020 இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, அதுக்கு இங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா, திங்க் டேங்க்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து கவுன்சில் ஃபார் ஃபாரின் ரிலேஷன்ஸ், அப்புறம் சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், கார்னேகி ஃபவுண்டேஷன், இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய குரூப்ஸ். இவங்கெல்லாம் வந்து திங்க் டேங்க்ஸ் வந்து ஃபாரின் பாலிசி வந்து அமெரிக்காவோட ஃபாரின் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்கள் முன்னிறுத்துகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்து சிஏஏ போன்ற ஒரு உளவு அமைப்போட ஸ்ட்ராங் லிங்கேஜ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறது தான் இந்த ஹென்ரி லூஸ் ஃபவுண்டேஷன். ஸோ ஹென்ரி லூஸ் ஃபவுண்டேஷன் வந்து எப்படி ஃபண்டு வருதுன்னு பாருங்கள். அந்த சயின்ஸ் எக்ஸ்போ வந்து எங்கே வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி வராங்கன்னா, டைரெக்டாக நம்ம எல்லையில் வந்து எல்லை மூலமாக உள்ளே வர கிடையாது. டெல்லியில் சோனிபத்னு ஒரு இடத்துல அசோகா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. எல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டு நான் சொல்கிறேன், அசோகா யூனிவர்சிட்டின்ட்டு. அது வந்து எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு பிளான்த்ரபிஸ்ட்லாம் சேர்ந்து அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து ஒரு டேட்டா சென்டர் ஆரம்பிக்கிறாங்க 2021. அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நான் சொன்னேன் 2020 ஃபண்டு வருது, ஹென்ரி லூஸ் ஃபவுண்டேஷன். அவன் இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்கல ஃபண்டு, ஹென்ரி லூஸ் ஃபவுண்டேஷன் அவன் சைனாவுக்கு கொடுக்குறான், பங்களாதேஷ் கொடுக்குறான், ஸ்ரீலங்கா கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் இந்த ஃபண்டிங் கொடுக்குறான். குறிப்பாக நம்மளை மாதிரியான இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கு வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அந்த திரிவேதி பொலிட்டிக்கல் டேட்டா சென்டரோட அவங்க வந்து இந்த காஸ்ட் சென்சஸை வந்து ஸ்டடி பண்ணி அவங்க ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கேருந்து அந்த ஃபண்டு வருது. அங்கேருந்து சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச், அது ஒரு டெல்லியில் இருக்கிறது, அவங்களுக்கு வந்து அங்கேருந்து ஃபண்டு வருது. ஏன் ஃபண்டு வந்து இப்படி ரூட் பண்ணுறாங்கன்னா 2015 வந்து எஃப்சிஆர்ஏ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணாங்க. நம்ம உள்துறை அமைச்சர் வந்து முதல் வேலையாக வந்து என்ஜிஓஸை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. என்ஜிஓஸ் ஃபண்ட் வாங்குறது எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாங்க. அவங்க என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க, என்ன இன்டென்ஷன் கூட, எதுக்காக அந்த ஃபண்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த எஃப்சிஆரோட கைட்லைன்ஸில் இந்த மாதிரி நிறைய என்ஜிஓஸ் வந்து மூடப்பட்டது, அவங்களுடைய கடைகள்லாம் மூடப்பட்டது. அதில் இருந்து மீறுவதற்காக தான் இந்த யூனிவர்சிட்டி மூலமாக அங்கேருந்து ஒரு டேட்டா சென்டர் மூலமாக இந்த ரிப்போர்ட்டுக்காக இந்த ஃபண்டு சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச்சுக்கு வருது. அங்கேருந்து இந்த சிஎஸ்டிஎஸ், இந்த யோகேந்திர யாதவ் அந்த குரூப்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறது, ஒவ்வொரு மாநிலமாக போகிறது, அங்கே இருக்கிற அரசியல் தேர்தல் களத்தில் ஆய்வு செய்கிற மாதிரி பண்ணி அங்கே வந்து மக்கள் வந்து ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும், நாங்கள் வந்தால் இது வந்து ஒரு எஜெண்டாவே. நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு எஜெண்டாவே இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இந்த காஸ்ட் சென்சஸ் வந்து ஒரு உதாரணம், சிம்பிள் எக்ஸாம்பிள். 2024 இதை வந்து கொண்டாடுறதுக்குன்னு இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் வந்து நான் சொல்லணும்னா, 2019 பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே, அதாவது இந்த ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றக்காக சக்திகள் வந்து இதே மாதிரி 2022 எப்படி அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி வந்து 2018 அந்த வேலையை தொடர்ந்தாங்க. அதுக்கு அவங்க எடுத்த ஆயுதம் வந்து இந்த ரஃபால் ஆயுதம் ஒன்று. ரெண்டாவது வந்து தீவிரவாதத்தை வந்து எப்பவுமே வந்து இது வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம இந்தியன் லீடர்ஷிப்பில். 2013 நான் இப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்கேன், 2019 நான் ஜம்மு காஷ்மீரில் இருக்கேன், 2013 நான் பார்த்தேன். 2014 எலெக்ஷன் வருது, 14 ஜனவரி மாதத்திலிருந்து தீவிரவாத தாக்குதல் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த கவர்மெண்ட் வந்து ஏன்னா அந்த 6 மாதத்தில் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக எலெக்ஷனில் தான் இருக்கும், பாதுகாப்பு மேலே இருக்காது. எல்லாமே எலெக்ஷன், எந்த பார்ட்டியை ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் அந்த பார்ட்டி வந்து அடுத்தது எப்படி வந்து தேர்தல் சந்திக்க போகிறோம் அப்படின்ற அந்த நோக்கத்தில் தான் இருப்பாங்க. அதுங்க அதில் தான் முழு கவனத்தை செலுத்துவாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஊரி அட்டாக் நடக்குது 2019. எதிர்பார்க்கவே இல்லை அந்த அரசாங்கம் வந்து தேர்தலை சந்திக்க போகிறது,
பிப்ரவரி மாதம் ஊரி அட்டாக் நடக்குது, தேர்தல் மே மாதம் நடக்குது, இந்த அரசாங்கம் வந்து தாக்குதல் நடத்துமா என்று. ஆனால் பாலக்கோட் வந்து நம்ம பண்ணோம், அவங்க வந்து அந்த டீப் ஸ்டேட்டே வந்து திணறியது. எப்படி இந்த அரசாங்கம் வந்து இவ்வளோ தெளிவாக பண்ணாங்க, இதை வந்து இந்த இஷ்யூ எடுத்து பண்ணாங்க அப்படின்ட்டு. 2019 தேர்தல் முடிந்து வந்த உடனே அடுத்த ஆயுதம் ஜம்மு காஷ்மீரில் 370 அந்த சட்டத்தை வந்து தூக்குனாங்க, அதை ரிமூவ் பண்ணாங்க 2019. கரெக்டாக 2019 அந்த சட்டத்தை எடுக்கும்போது நாங்கள்லாம் ஜம்முவில் தான் இருக்கோம். விவாதங்கள், இராணுவ அதிகாரிகள்லாம் வந்து விவாதங்கள் பண்ணும்போது வந்து, இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். பண்ணும்போது வந்து எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் அதற்கு முன்னாடி இருந்து விவாதங்கள் பண்ணும்போது இது வந்து எடுத்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து கொந்தளியும், மக்கள்லாம் போராடுவாங்க, பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ட்டு. ஆனால் எந்த பிரச்சனையும் நடக்கலை. 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆர்டிகல் 370 நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஒரு அந்த ஸ்டோன் பெல்ட்டிங், அந்த கல் எறிதல்னு சொல்கிற ஒரு இன்சிடென்ட் கூட நடக்கலை. ஒருத்தர் கூட தீவிரவாத செயலில் ஈடுபட கிடையாது ஜம்மு காஷ்மீரில். 2019 இன்றளவில் வந்து ஒரு மக்களோ வந்து ஒரு பெரிய போராட்டமோ இதற்கு எதிராக வந்து இன்றளவும் வந்து எந்த போராட்டம் நடத்து கிடையாது. இன்னொரு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த காலிஸ்தான் மூமெண்ட் வந்து எப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே டிபேட் டிஸ்கஷன் வந்துன்னா இந்த 2022 காலகட்டத்தில் இது ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலிஸ்தான் மூமெண்ட் வந்து. அதுக்கு முக்கிய காரணம் வந்து 2019 ஜம்மு காஷ்மீரில் நம்ம பண்ணதோடைய இது வந்து இந்த டீப் ஸ்டேட் சொன்ன மாதிரி இந்த உளவுத்துறை, அமெரிக்காவில் இருக்க டீப் ஸ்டேட்டும் மற்ற டீப் ஸ்டேட்டும், இப்போ ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் இருக்க ஐஎஸ்ஐயும் நம்ம சொல்லலாம், அந்த டீப் ஸ்டேட்டும் வந்து சேர்ந்து தான் இந்த காலிஸ்தான் மூமெண்ட்டை நம்ம கொண்டு வந்தோம்னா மறுபடியும் எப்படி 80கள் 84 வந்து நம்ம பண்ணோமோ இது வந்து ஓல்டு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா அவங்க வந்து அசஸ் பண்ணுற கவர்மெண்ட்டே வந்து இந்த பேட்டர்ன் தான். எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து நிலை கண்டினியூ ஆகாது, இது 2 தடவை இந்த கவர்மெண்ட் வந்துட்டாங்க, 3ஆவது தடவை கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் வராது. நான் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் ஐ எம் நாட் ஒரு பார்ட்டிக்காக பண்ண சொல்லலை, இது வந்து ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் வந்து என்னென்னா இவங்க எப்படி வந்து பண்ண மாட்டாங்க, மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட் கொண்டு வராங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அமெரிக்காவில் வந்து தேர்தல் வருது நவம்பர் மாதம். அக்டோபர் மாதத்துலேருந்து ட்ரூடோ வந்து அங்கே வந்து இந்த காலிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மவுண்டி போலீஸ், ராயல் கனடியன் மவுண்டி போலீஸ் வந்து சொல்கிறான் இந்தியாவோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு. எங்கேயாவது ஒரு நாட்டோட போலீஸ் வந்து ஒரு கமிஷனர் வந்து இன்னொரு நாட்டு மேலே இப்போ டெல்லியில் இருக்கிற டெல்லி போலீஸ் வந்து அவரோட கமிஷனர் ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டு இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் கூப்பிட்டு இது மாதிரி அமெரிக்கா வந்து உளவுத்துறை வந்து எங்கள் நாட்டில் வந்து இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த நாடு, நம்ம நாடு வந்து அது அனுமதிக்குமா? அப்போ அந்த நாடு வந்து அனுமதிக்குது, ட்ரூடோ வந்து அனுமதிக்கிறாரு. எதற்குன்னா பேரையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. உள்துறை அமைச்சர் மேலே ஒரு குற்றச்சாட்டு, இங்கே இருக்கிற அதிகாரிகள் நேமே வந்து சொல்கிறாங்க. இது வந்து பழக்கத்தில் வந்து உளவுத்துறை வழக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பெயர்களை வந்து எந்த நாடும் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது உளவு அமைப்புகளில் வந்து இது நடக்கிறது சகஜம். ஆனால் எதுக்காக இந்த டீப் ஸ்டேட் வந்து பண்ணுன்னா அந்தந்த நாட்டோடைய பாதுகாப்புக்காக அவங்க பண்ணுவாங்க. ஒரு நாட்டை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்தியா வந்து பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய உளவுத்துறையோ இல்லை அடுத்த நாட்டு உளவுத்துறையோ என்னென்னா எதிரிகளை வந்து அவர்கள் வந்து செயல் இழக்க செய்கிறதுக்காக அந்த டீப் ஸ்டேட் வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ரூல். ஆனால் அதேமாரி ஒரு நாட்டவே டீஸ்டபிளைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரூடோ வந்து ஏன் அப்படி பண்ணார்னா, ட்ரம்ப்புக்கு வந்து அந்த மாகாணம், அந்த ஸ்விங் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேட் இருக்குது. விஸ்கான்சின், அந்த 8 ஸ்டேட்டு கனடியன் பார்டர் ஸ்டேட் வந்து அந்த 8 ஸ்டேட்டு டெமோக்ராட்டோட ஸ்ட்ராங் ஸ்டேட். அங்கே வந்து இந்தியன் டயஸ்பரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ இந்தியன் டயஸ்பரா நம்மளுடைய இந்திய மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஓட்டராக மாறுறாங்க. அந்த ஓட்டு ட்ரம்ப்புக்கு போகக்கூடாது, அதற்கு வந்து இங்கே இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான இன்வால்வ்மெண்ட் சொல்லி கனடாவில் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதோடைய பிரதிபலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் வருது. நான் முன்னாடி சொன்ன இந்த திங்க் டேங்க்ஸ்லாம் இருக்குது. வாஷிங்டன் டிசி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஊரில் வந்து கடைகள் மாதிரி இருக்கும், ஒரு 50-60 திங்க் டேங்க்ஸ் இருக்கும் சொல்லுவோம். எல்லா பேர் நிறையா இருக்கும், ஏஷியா ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன், எல்லாம் இந்த லாபி குரூப் தான் இருப்பாங்க. எல்லாம் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு திங்க் டேங்க் வச்சுருப்பானுங்க. இவங்களுடைய லாபி தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல், இந்தியன் ஹோம் மினிஸ்டர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு, கனடியன் போலீஸ் சொல்கிறாரு. பாருங்கள், அவனுக்கு வந்து எந்த வேலையும் இல்லை, அவன் கனடாவில் வந்து சொல்கிறாரு, அதை வெரிஃபை பண்ணல, அது ஒரு போலீஸ் கமிஷனர் சொல்கிறாரு, அதான் வந்து ஒரு ஃபஸ்ட் பேஜில் போடுவான். வாஷிங்டன் போஸ்ட் ஃபஸ்ட் பேஜில் வரும். அதை வச்சு பிபிசியில் ஒரு டிபேட் வரும். அதை வச்சு அதை சார்ந்து இங்கே இந்தியாவில் வந்து ஒரு பேப்பரில் வந்து இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து அதை சார்ந்த விவாதத்துக்கு போவாங்க. இதுதான் வந்து நரேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது என்னென்னா, அங்கே இருக்கிற வெள்ளையர்கள் வந்து இந்தியர்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இவங்க வந்து ஒரு காலிஸ்தான் மூவ்மெண்ட் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க, இது வந்து ரைட் விங் ஹிந்து ஃபோபியா வந்து கிரியேட் பண்ணணும் யூஎஸில். இதுதான் அவங்களுடைய எய்ம். இவங்க கரெக்டாக சொன்னாங்க. 70களில் வந்து நானும் சொன்னேன், இது வரைக்கும் இருந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணது இந்த டீப் ஸ்டேட்டுன்ட்டு. எம்கே தர்ன்னு ஒரு முன்னாள் நம்மளுடைய உளவு அமைப்பான இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட தலைவராக இருந்தவர் ஒரு புக் எழுதுறாரு, ஓப்பன் சீக்ரெட்ஸ்ன்ட்டு. அந்த ஓப்பன் சீக்ரெட்ஸில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா,
1970களில் அப்போ இருந்த சோவியத் உளவு அமைப்பான கேஜிபியோட உளவு அமைப்புகளுடைய ஆதிக்கம் இந்திய அரசியல் அதிகமாக இருந்தது. 5 கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து கேஜிபியோட பேரோல இருந்தாங்க. 20 எம்பிஸ் காங்கிரஸ் எம்பிஸ் கேஜிபியோட பேரோல இருந்தாங்க. 1971 பங்களாதேஷ் வாரில் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கிறது வந்து எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்ட்டு. அதை வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு விதமாக அப்போ இருந்த கேஜிபியோட டைரக்டர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போ அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லையாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், யூஎஸ்எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் டீக்ளாசிஃபை பண்ணுவாங்க டாக்குமெண்ட்ஸ்லாம். அவங்க ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் டீக்ளாசிஃபை பண்ணுவாங்க. ஸோ 70கள் நடந்தது வந்து ஒரு 2000 வந்து ஒரு டீக்ளாசிஃபை பண்ணுறாரு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி, அந்த கேஜிபியோட முன்னாள் அதிகாரி ரிட்டையர் ஆகிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து டெல்லியில் மட்டும் எங்களுடைய ஆதிக்கம் இல்லை, இந்திரா காந்தி வந்து 20 லட்சம், அன்றைக்கி 20 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட், $2 மில்லியன், 20 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுத்தோம் எலெக்ஷனுக்கு, 71 அவங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். அது இல்லாமல் ரீஜனல் பார்ட்டிஸில் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம், குறிப்பாக வந்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம், ஏன்னா காங்கிரஸ் வந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் லிட்ரேச்சர் வந்து சவுத் இந்தியாவில் பயங்கர பாப்புலர். அது வந்து 60களிலிருந்தே இந்த லிட்ரேச்சர்ஸ் வந்து நம்மளுடைய இலக்கியத்திலையாக இருக்கட்டும், நாடகத்திலையாக இருக்கட்டும், இல்லை கலையிலாக இருக்கட்டும், சில பேர் பார்த்தீங்கன்னா பேரே வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க, லெனின், ஸ்டாலின் அப்படின்ற பேர் வைக்கிறதெல்லாம் அப்போ தான் அந்த 60களில் வருது, 70களில் வருது. இது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், இதுதான் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் சொன்னீங்க டீப் ஸ்டேட்டுங்கிறது உளவு அமைப்பு, ஒவ்வொரு நாட்டினுடைய உளவு. அது பழைய டெஃபினிஷன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புது டெஃபினிஷன் என்னென்னா, டீப் ஸ்டேட்டுங்கிறது லெஜிட்டிமேட் கவர்மெண்ட், ரெண்டாவது உளவு அமைப்புகள்லாம் லெஜிட்டிமேட் அமைப்புகள் தான், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கங்கிறது ரகசியமாக இருக்கும். ஆனால் ஒரு நாட்டின் உளவு அமைப்பு இன்னொரு நாட்டில் தன் நாட்டுக்கு எந்த பிரச்சனைகளும் வராத மாதிரியான உளவு வேலைகளை செய்வது தான். ஆனால் இப்போ பேசப்படுகிற இந்த டீப் ஸ்டேட்டுங்கிறது இன்னொரு பரிமாணத்தை எட்டி இருக்கிறதுங்கிறது தான். அதுக்கு ஜார்ஜ் சொரஸுங்கிற பேர் மிக பிரபலமான ஒரு பேர்னு நான் நினைக்கிறேன். அவர்களுடைய ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், அவர்கள் வெளிப்படையாக வருகிறார்கள். ஜார்ஜ் சொரஸின் சொத்து மதிப்பு பல $1 பில்லியன். அவர்கள் அதை ஓப்பனாகவே அந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷனுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் அவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன். எல்லா 120 நாடுகளில் இந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷனோட இருப்பு ப்ரெசன்ஸ் இருக்கிறது. இவர்கள் யூனிவர்சிட்டிஸை நடத்துகிறார்கள், ஒரு பாடத்திட்டத்தை டிசைன் பண்ணுறாங்க, என்ஜிஓஸ்க்கு கொடுக்குறாங்க. குறிப்பாக சிவில் சொசைட்டி குரூப்ஸுங்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஃபண்டை கொண்டு போய் இறக்குறாங்க. இதன் மூலமாக இவர்கள் சாதிப்பது என்னன்னா, இவர்கள் யாருமே லெஜிட்டிமேட் பர்சன்ஸ் கிடையாது. ஒரு நாட்டினை தீர்மானிப்பது இல்லை, இன்னொரு நாட்டை கேள்வி கேட்பதாக இருந்தால் கூட அந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் வந்து இன்னொரு நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை நோக்கி கேட்கிற கேள்வி வந்து லெஜிட்டிமேட். ஆனால் இது எந்த அதிகாரமும் கொடுக்கப்படாத, அதிகார வரம்புக்கு வெளியே இருக்கிற, வெறுமனே பொருளாதார பலம் மட்டுமே இருக்கிற மனிதர்கள் உலகத்தின் ஆர்டரை வந்து இப்படித்தான் இருக்குதுங்கிற உலக ஆர்டரையே புரட்டி போடுகிற அளவிற்கு இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறார்கள். வெளிப்படையாகவே அந்த செயல்பாடுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்றும் வேண்டாம், கோவிட் டைமில் அமெரிக்கா ட்ரம்ப் அரசாங்கம் தான் இருக்குது, அதை பெயில் அவுட் பண்ணது இந்த பிளாக் ராக் தான். அந்த அளவுக்கு அமெரிக்க அரசாங்கத்திற்கே நிதி கொடுத்து உதவுகிற அளவுக்கு பிளாக் ராக் இருக்கிறது அப்படின்னா அதனுடைய வீச்சு மிக பயங்கரமானதாக இருக்கிறது, பயப்படும்படியாகவும் இருக்கிறது. அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக ஜார்ஜ் சோரஸ் கொண்டு வந்து ஓப்பன் சொசைட்டி கொண்டு வந்தீங்க. அவரோட பையன் ஜோனாதன் சோரஸ், அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, அந்த ஓப்பன் சொசைட்டி மூலமாக நமதின்னு ஒரு ஃபவுண்டேஷன், அதுவும் யூஎஸில் இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இஷ்யூ எடுத்துக்குவாங்க இவங்களுக்கு, இந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்து. ஒன்று பார்த்திங்கன்னா நக்சலிசம், அதுக்கு இந்த சித்தார்த் வரதராஜன், இந்த ஒயர் பேப்பரு, அவங்க அம்மா, அவங்க வீட்டுக்காரம்மா, ஒய்ஃபு, அவங்க இங்கே பார்த்திங்கன்னா காலிஸ்தான் ப்ராப்ளம், அதை வந்து கனடா ட்ரூடோ, அந்த ஒரு ஃபவுண்டேஷன். இதுக்கு எல்லாம் இந்த ஓப்பன் சொசைட்டி, இது ஒரு பெரிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தது. பட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய உளவு அமைப்புகளே வந்து டிஸ்இன்ஃபோ லேப்னு ஒரு க்ரியேட் பண்ணாங்க. ஒரு முன்னாள் சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி வருது, இதெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம வருமுன் காப்போம், இதெல்லாம் நடக்கணும்னு தெரியணும், முன்னாடியே தெரியணுன்ட்டு அவங்க தான் வந்து இந்த டீகோட் பண்ணுவாங்க. இந்த நெட்வொர்க்ஸ்லாம் என்னென்ன இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் மேலே ரைடு, FCRI ரைடு. யார் சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச்னா, நான் பொலிட்டிக்கலாக போகல, நான் ஃபேக்ட்ஸ் தான் சொல்கிறேன்.
அந்த சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச்சில் வந்து முக்கியமான ஒரு அங்கத்தில் இருந்தவர் மணிசங்கர் ஐயரோட பொண்ணு. அவங்க அங்கே வந்து அந்த ரைடு விடும்போது அவங்க கேட்குறாங்க டேட்டாஸ்லாம், இது என்ன நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அங்கே இருந்து அசோகா யூனிவர்சிட்டி போகுது, பிரதாப் பானு மேத்தான்னு ஒருத்தர், அவர் இப்போ எடுத்துட்டாங்க, அந்த ப்ரொஃபஸர் இது தூக்கிட்டாங்க. நீங்கள் யூனிவர்சிட்டி நடத்துறது பாடம் நடத்துறதுக்கா இல்லை அங்கேருந்து ஃபண்டு வாங்கி டேட்டா ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே இருக்க டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி பண்ணுறதுன்ட்டு. ஜார்ஜ் சோரஸ் வந்து இன்னொரு பெரிய ஃபண்டிங் ஆர்கனைசேஷன் பண்ணுறாரு, VDEM, வெரைட்டிஸ் ஆஃப் டெமோக்ரஸிஸ். இந்த வெரைட்டிஸ் ஆஃப் டெமோக்ரஸி வந்து ஒரு ஸ்வீடிஷ் பேஸ்டு திங்க் டேங்க். 2012 வந்து டெல்லியில் வரும்போது நான் இப்போ ஒரு திங்க் டேங்கில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ரிசர்ச் ஃபெலோ சவுத் ஏஷியா ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த VDMலேருந்து ஒரு மெயில் வருது, இது மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நாங்கள் சவுத் ஏஷியாவில் டெமோக்ரஸியில் நாங்கள் அசஸ் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து நாங்கள் டீம் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு புரியல சார் டெமோக்ரஸி அப்படின்ட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த ஃபண்டிங் ஏஜென்சி அவங்களோட எங்கெல்லாம் இருந்து ஃபண்டு வருதுன்னு பார்க்கும்போது தான் அது அப்படியே நேராக ட்ரேஸ் ஆகி கார்னேகி ஃபவுண்டேஷன் போகுது. கார்னேகி ஃபவுண்டேஷனாலே அது வந்து ஒரு ஃப்ராடு தான். அவனோட வேலையே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டீப் ஸ்டேட்டுங்கிறது வந்து உளவுத்துறையோட கை கோர்த்துக்கிட்டு அரசாங்கம் சொல்கிறத கேட்காம அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டு, அதாவது அது டீப் ஸ்டேட். உளவுத்துறை வந்து அந்தந்த அரசாங்கம், இப்போ அமெரிக்க ஜனாதிபதி பேச்சை கேட்ட ஜோ பைடன் சொன்னால் உளவுத்துறை கேட்குமா? சிஐஏ கேட்பாங்களா? முன்னாடி கேட்டாங்களா? கேட்கவே கிடையாது. ஆப்கானிஸ்தானில் வந்து 2014 வந்து சொல்கிறாரு, யார் ஒபாமா சொன்னார், படைகளை வாபஸ் பெறுவோம் அப்படின்ட்டு. எப்படி வாபஸ் பெறுன்றது வந்து சிஐஏ தான் டிசைட் பண்ணுவோம். ஒபாமா டிசைட் பண்ண முடியாது, ஜோ பைடன் டிசைட் பண்ண முடியாது, கமலா ஹாரிஸ் டிசைட் பண்ண முடியாது. அதுதான் ட்ரம்ப் வந்து சொன்னார் அவர் தேர்தலில் வந்து, அமெரிக்காவோட மானத்தையும் நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் எப்படி ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியில் வந்தீங்க? அவன் டிசைட் பண்ணான் சிஏஏ வந்து இவன் நல்ல தாலிபான் அப்படின்ட்டு. அப்போ நம்மளும் ஏற்றுக்கணும், ஆமாம் தாலிபான்ஸ் நல்லவங்க தான் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், இல்லை அவங்க கெட்ட தாலிபானே தீவிரவாதிகள். இப்போ வந்து அவங்க நல்ல தாலிபான்கள் இருக்காங்க, கெட்ட தாலிபான் இருப்பாங்க. நம்ம நல்ல தாலிபான்கள் கூட நம்ம வந்து கை கோப்போம், கெட்ட தாலிபான்களை வந்து நம்ம ஒதுக்கிடுவோம் அப்படின்ட்டு. இது யார் டிசைட் பண்ணுறது? டீப் ஸ்டேட். இது வந்து ஒபாமாவோ இல்லை ட்ரம்ப்போ வந்து டிசைட் பண்ணல. எப்போ இந்த டீப் ஸ்டேட் வந்து தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரியான ஏஜென்சிஸ். இப்போ நான் சொன்ன இந்த ஹென்ரி லூஸ் ஃபவுண்டேஷன், கார்னிகி ஃபவுண்டேஷன்லாம் இதெல்லாம் வந்து 100-150 வருடங்களான ஃபவுண்டேஷன்ஸ். நான் சைனா பக்கம் வரேன், லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சைனா மட்டும் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஷாக்கிங், ரிவீலிங், எல்லாத்துக்கும் தெரியும், பட் நம்ம மறுபடியும் அதை வந்து ஞாபகப்படுத்தணும். இவங்க வந்து நிறையா இப்போ ஐடி கம்பெனியில் வந்துட்டாங்க, கன்சல்டன்ஸ், இந்த நேம் ஆஃப் கன்சல்டன்ட் கம்பெனின்ட்டு. இப்போ பிக் டேட்டா இஸ் அ பிக் சேலஞ்ச் நமக்கு. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க, டீப் ஸ்டேட் வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு எதிராக பண்ணணும். இப்போ நம்மளும் பண்ணாங்க, ஒத்துக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வரும், இந்த மும்பை அட்டாக்ல இருந்தவர் வந்து கொல்லப்பட்டார் பை அன்ஐடென்டிஃபைடு மேன். எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்ஐடென்டிஃபைடு மேன். யார் அந்த அன்ஐடென்டிஃபைடு மேன்? இந்த தீவிரவாதி வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து இவரை கொன்னார், அவர் வந்து இன்றைக்கி லாகூரில் மார்க்கெட்டில் ஆப்பிள் வாங்கிட்டு இருந்தார், அவர் கொல்லப்பட்டார். இந்த அன்ஐடென்டிஃபைட் மேன் யாருக்கும் தெரியல, let him be an unidentified man. இது வந்து ஒரு டீப் ஸ்டேட். திஸ் இஸ் ஏன்னா உன்னோட எனிமி. இது வந்து ஸ்டேட் கிராஃப்டில் வந்து இது நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஸ்டேட் கிராஃப்டில் வந்து உளவுத்துறையோட டீப் ஸ்டேட் வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. டீப் ஸ்டேட் வந்து திருவள்ளுவரே அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. உளவுத்துறை சாணக்கியாவும் சொல்லியிருக்காரு. உளவுத்துறை சாணக்கியாவில் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் செக்ரட்டரியே இருந்தது, டைரக்டரேட்டே இருந்தது. அவர் வந்து ஒரு நாட்டோடைய எனிமிகளை வந்து நம்ம வந்து அங்கேயே போய் நம்ம அழிக்கணும், அதை வந்து தான் ஒரு டீப் ஸ்டேட். இது சைனா வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இந்த ஒரே ஒரு மட்டும் பாயிண்ட் சொல்லிடுறேன். டீப் ஸ்டேட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எப்படி டீப் சாஃப்டாக வராங்கன்ட்டு. 2020 ஒரு நியூஸ் வருது, சைனாவில் இருந்து ஒரு டேட்டா கம்பெனி, பிக் டேட்டா கம்பெனி, ஷென்ஹுவா டேட்டா, ஷென்ஷன் ஒரு ப்ராவின்ஸில் இருந்து இந்தியாவில் வந்து ஒரு 10,000 பேரை வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கான்ட்டு. இந்த ஷென்ஹுவா டேட்டா கம்பெனி இந்தியாவில் இருக்கிற வந்து டாப் லீடர்ஸாக இருக்கட்டும், மேப்பிங் ஃபுல்லாக அவன் டேட்டா இருக்குது. செலிப்ரிட்டிஸ்லேருந்து, அதாவது லோக்கல்லேருந்து நேஷனல் லெவலில் வரைக்கும் எல்லா செலிப்ரிட்டிஸு, எல்லா லீடர்ஸு, பஞ்சாயத்து தலைவர் வந்து எல்லாமே டேட்டா வந்து கலெக்ட் பண்ணான்ட்டு. இது வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் அந்த டைமில் வந்தது. இந்த டேட்டா ஏஜென்சி வந்து அவனோட ரோல் வந்து பிக் டேட்டா கம்பெனி. அவன் வந்து இங்கே அவனுக்கு பெங்களூரில் அவனுக்கு ஆஃபீஸ் இருந்தது, ஷென்ஹுவா டேட்டா வந்து பெங்களூரில் ஆஃபீஸ் இருந்தது. அவன் ஏன் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறான், இவங்களுடைய பிஹேவியர் என்ன, இந்த லீடர்ஸ் எந்த பார்ட்டி அப்படின்ட்டு ஒரு 10,000 இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம், உங்களுக்கு தெரியும் யாரும் இந்த பொலிட்டிக்கல் ஃபேமிலின்ட்டு. அந்த பொலிட்டிக்கல் ஃபேமிலி 2000 ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு டேட்டா அவங்ககிட்ட இருக்குது. அவங்க எங்கே போகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட என்ன பிஹேவியர், எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வி ஆர் எக்ஸ்போஸ்ட். உடனே நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி 30 நாளுக்குள்ளே வந்து இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க, இதோடைய தாக்கம் எப்படி இருக்குது, பாதிப்பு என்ன இருக்குன்ட்டு அந்த டேட்டா கம்பெனியை மூடிட்டாங்க. அந்த ஷென்ஹுவா டேட்டா கம்பெனியோட மூடிட்டாங்க. அதிலிருந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற டேட்டா வரும்போது டேட்டா செக்யூரிட்டி வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். இந்த டீப் ஸ்டேட்டுக்கு வந்து அதுதான் வந்து இப்போ ஈஸியாக உள்ளே வருது. நீங்கள் சொன்ன மாதிரி சாஃப்ட் என்ட்ரி,
உள்ளே வருது என்னன்னா நம்மளுடைய டேட்டாஸ். அதில் வந்து நம்ம எப்படி பண்ணி அதுக்கு இங்கே இருக்கிறவங்கள வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கிற யூனிவர்சிட்டி வந்து சாஃப்ட் டார்கெட்ஸ் இன்றைக்கும் இல்லை. இது வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் கிராஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டஸ்ட் டார்கெட்டு லெபார்டரி யூனிவர்சிட்டிஸ் தான், காலேஜஸ் தான். இந்த சாஃப்ட் டார்கெட்ஸ் அவங்கள வந்து அவன் நர்ச்சர் பண்ணுவான், கல்டிவேட் பண்ணுவான். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுப்பான், இல்லைன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டான். நீங்கள் யூஎஸ் போய் படிக்கணும், அங்கே போய் படிக்கணும்னா அவன் தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தா தான் நீங்கள் அப்போ அங்கே போக முடியும். அங்கே நீங்கள் அவன் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் அவன் சொல்கிறது தான் வந்து நீங்கள் இங்கே வந்து அவன் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் கூடங்குளம் பார்த்துருப்பீங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை, 2017 கூடங்குளம் எதிர்ப்பு போராட்டம் வந்து எந்த அளவுக்கு நடந்தது. இதெல்லாம் வந்து டீஸ்டெபிளைசிங் த growth, இது டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அதை வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, மற்ற இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவேர்னஸ், குறிப்பாக வந்து டேட்டா, இந்த மாதிரி நியூ சாஃப்ட் அவென்யூஸ்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ நான் டிஸ்இன்ஃபோ லேப் சொன்னேன்ல, அந்த மாதிரியான இந்த மாதிரியான நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இப்போ நிறைய வந்திருக்கு. இப்போ உதாரணம் நம்மளுடைய கொலீக் பிபின் ராஜீவ் சொல்கிற சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய எழுதணும், நிறையா வந்து ஸ்காலர்ஸ் வரணும், நிறையா அவேர்னஸ் வரணும் மக்கள்கிட்ட. இதுக்கு முன்னாடி இந்த டீப் ஸ்டேட்டுங்கிறது இந்த அகடமிக் சர்க்கிள்லேயே தான் இருந்தது. அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப தயங்குவாங்க. இப்போ ட்ரம்ப் பேசுனதுக்கப்புறம் எல்லாரும் டீப் ஸ்டேட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். ஜனம் டிவி மூலம் நடக்கக்கூடிய இந்த தலைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த விஷயம் வந்து நிறையா விஷயம் மக்கள்கிட்ட போய் நம்ம சென்றடையணும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேசுகிறவங்க வேணுங்க இன்றைக்கி. இப்போ நம்மளுக்கு வந்து உள்ளூருக்குள்ள இருக்கிறதுனால பின்னாடிக்கிறது தெரியாதில்லங்க. இப்போ வந்து தெரிஞ்சு அனுபவமாக சொல்கிறதுனால அதுக்கு வந்து என்னங்கிறது கொஞ்சம் புரியுதுங்க. ஒரு நாட்டுக்கு நடக்கிறதே இது நாள் வரைக்கும் தெரியாதுங்கள. நான் செய்தி தான் கேட்பேன், அதனால இப்போ புரிஞ்சுட்டேன். இது மாதிரி நிறைய சொல்லரங்கள் நடத்தி நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய தலையாய கடமை. இப்போ டீப் ஸ்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கோவை என்கிற ஹிந்துத்துவா மண்ணுக்கு என் வணக்கம். முதல்ல இதை வந்து பல லேயர்ஸ் இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த லேயர்ஸை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஒரு மீடியாங்கிற லேயர், அதுக்கப்புறம் வெளிநாட்டு அரசுகள் அது எப்படி செயல்படுது, வெளிநாட்டு கட்சிகள் அது எப்படி செயல்படுகிறது, வெளிநாட்டு வியூக வகுப்பாளர்கள் இந்தியாவை எப்படி குறிவைக்கிறார்கள், வெளிநாட்டைச் சேர்ந்த மதம் எப்படி இந்தியாவை குறிவைக்கிறது, இப்போ ஏதேனும் டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்கா, இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த டீப் ஸ்டேட்டுங்கிற வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய நடைமுறை அர்த்தமே இன்னைக்கு கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு புக்கிஷ் மீனிங் இல்லாட்டி ஒரு டிக்ஷனரி சார்ந்த ஒரு மீனிங் அப்படின்னா, இந்த டீப் ஸ்டேட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சில தனிநபர்கள் இல்லாட்டி தனிநபர்கள் சார்ந்த ஆர்கனைசேஷன் இல்லாட்டி ஒரு ஆர்கனைசேஷன் ஏதோ ஒன்று, அது வந்து சீக்கிரட்டாக ஒரு அரசனுடைய ஒரு நாட்டினுடைய அரசு அதனுடைய கொள்கை முடிவில் செல்வாக்கு செலுத்தினால் இல்லாட்டி நாட்டின் மீதே செல்வாக்கு செலுத்தினால் அந்த நாட்டில் ரொம்ப டேமேஜிங்கான பல்வேறு காரியங்களை கொண்டு வந்தால் அதற்கு பேர் டீப் ஸ்டேட் அப்படி. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இதில் இந்த டீப் ஸ்டேட்டுங்கிறதுனுடைய பேசிக் இன்க்ரீடியன்ட் என்னன்னா சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இன்னைக்கு எதுவுமே சீக்ரெட் கிடையாது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டேட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். முன்னால் ஒரு டயத்தில் ஏதேனும் ஒன்று பேசினா ஒரு இடத்துல, இந்த இடத்துல நான் பானு கோம்ஸ் அவர்களுக்கு ஒரு கிரெடிட்டை தரணும். என்னென்னா, இந்த தமிழ் வெகுஜன தொலைக்காட்சியில் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே இந்த ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிற பெயரை ப்ரொனவுன்ஸ் பண்ணது பானு கோம்ஸ் தான். அவங்கள வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அந்த ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம், கேட்குற ஆடியன்ஸை வந்து எலிவேட் பண்ணணும். அதில் வந்து பானு கோம்ஸ் நிறைய செய்திருக்கிறார். இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன், இது ஓப்பனாக எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு. 2023 பிப்ரவரி 17 - 19 வரைக்கும் மியூனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்கிறது, எம்எஸ்சி நடக்கிறது. எம்எஸ்சியில் ஜார்ஜ் சோரஸ் அந்த கிழவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, ஆனால் மோடி ஜனநாயகவாதி அல்ல. அவர் சொல்லுகிறார், அதானி விஷயத்தில் மோடி ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாதனால ஆட்சியில் கவர்னன்ஸில் அவர் தன்னுடைய கிரிப்பை லூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதையெல்லாம் ஜார்ஜ் சோரஸ் சொல்லுகிறார்.
இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, முன்னால ஏதேனும் ஒரு காரியம் நடந்தால் இதுக்கு பின்னால ஜார்ஜ் சோரஸ் இருக்கார் அப்படின்னு நம்ம யூகிப்போம். இன்னைக்கு யூகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜார்ஜ் சோரஸ் மோடியை ஃபிக்ஸ் பண்ணுகிறார். ஸோ நமக்கு ஒரு வேலை மிச்சம். இது யாரும் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளும் ஜார்ஜ் சோரஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது ஒரு நல்ல விஷயம். இதை வெளிப்படையாக சொல்லுகிறார். இதில் என்னன்னா, இதில் அவங்க சொன்னாங்க, இதில் அதாவது ஒரு லெஜிட்டிமேட் ஆர்கனைசேஷன் கிடையாது. இதுகளுக்குன்னு என்ன பெரிய அதிகாரபூர்வ தன்மை இருக்கு. ஆனால் இவங்க என்டையர் வேர்ல்டை ஒரு பப்பட்டை இயக்குற மாதிரி அப்படியே சுண்டி இழுக்கிறாங்க. ஒரு சூத்திரதாரி போல இயக்குகிறார்கள். இது எப்படி ஒரு லெஜிட்டிமேட் ஆர்கனைசேஷன் கிடையாது? எங்க இருந்து சாத்தியம்? இந்த இடத்துக்கு ஒரு பதில் இருக்கு. மியூனிச்சில் நடந்ததே அந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் MSC, அதில் ஜார்ஜ் சோரஸ் பேசிக்கொண்டிருந்த போது அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணவங்களாம் யாரு தெரியுமா? அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ், அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன். ஸோ அவர்கள் ஒரு லெஜிட்டிமேட் ஆர்கனைசேஷனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் லெஜிட்டிமசிக்கு சொந்தக்காரர்கள் அதில் அட்டன் பண்ணுறது மூலமாக அதற்கே ஒரு தனி அங்கீகாரம் கிடைத்து விடுகிறது. அதுதான் பெரிய விஷயம். இப்படித்தான் அந்த அங்கீகாரத்தை கொண்டு போகிறார்கள். இதில் ஜார்ஜ் சோரஸ் இந்த மாதிரி சொன்னதுக்கு சிட்னியில் வச்சு ஜெய்சங்கர் பதில் சொல்லுகிறார். ரொம்ப ஒரு பிரமாதமான பதில். ஜார்ஜ் சோரஸ் என்பவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், கிழவர், ஒரு கிரிமினல் இந்த மாதிரி. ஆனால் அவர் இன்னமும் தான் சொல்றபடி தன்னுடைய நோக்கத்தின்படியும் தன்னுடைய வாக்கின்படியும் இந்த உலகம் ஆடிக்கொண்டிருப்பதாக ஒரு பழைய நிலையிலேயே இருந்து கொண்டு பிதற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருந்தார். அது என்னன்னா, they invest their sources in shaping narratives அப்படின்னார். அதாவது கருத்துருவாக்கத்துக்காக தங்களுடைய ரிசோர்ஸஸை மூலதனம் போடுகிறார்கள், முதலீடு செய்கிறார்கள். அப்படி நீங்க முதலீடு செய்வீங்க, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு, ஏதோ ஒன்றுக்கு முதலீடு செய்வீங்க. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஒரு நேரட்டிவை செட் பண்றதுக்கு முதலீடு செய்கிறார்கள். அந்த நேரட்டிவ் மூலமா மொத்தத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல ஜார்ஜ் சோரஸ்க்கு ஏகப்பட்ட லாபம் இருக்கு. அதுல பலவிதமான கோணங்கள் இருக்கு. சரி, இது மட்டும் இல்லை. ஜார்ஜ் சோரஸ் எப்படிப்பட்டவர்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அவர் ஹங்கேரியில் பிறந்தவர். அவருடைய தாய்நாடு ஹங்கேரி. ஆனால் ஹங்கேரிக்குள்ளேயே அவரால் நுழைய முடியாது. அவருடைய தாய்நாடே அவரை மறுத்து இருக்கிறது. அங்கே வெளிநாட்டுக்காரர்கள் நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஹங்கேரியில் ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்டாப் சோரஸ் ஆக்ட். சோரஸை தடுத்து நிறுத்தும் சட்டம். அவ்வளவு புகழ் பெற்றவர் ஜார்ஜ் சோரஸ். அவர் தென்கிழக்கு ஆசியாவில் குறிப்பாக மலேசியாவே ஸ்தம்பிக்க வைத்து அதனுடைய கரன்சி வேல்யூ எல்லாம் குறைச்சு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை திவால் நிலைக்கு கொண்டு வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நொட்டோரியஸ் இன்டர்நேஷனல் கிரிமினல் அவர். சரி, அதே போல் இப்போ மீடியாக்கள் அது எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதுலேயும் ரொம்ப வெளிப்படுது. இந்த டீப்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஓப்பன் ஸ்டேட் தான். எப்படி பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன 2019 எலெக்ஷனுக்கு முன்னால் டைம் மேகசின் ஒரு ஆர்டிக்கிள் போடுறாங்க. மோடியோட படத்தை போட்டு, மோடி இந்தியாஸ் டிவைடர் இன் சீஃப் அப்படின்னு. இந்தியாவை பிளந்து இருக்கிறவர், இந்தியாவை பகுப்பு செய்தவர், இந்தியாவை வெர்டிக்கலாக அவர் ஸ்பிரிட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மோடியை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி டைம் மேகசின் ஒரு குறிப்பிட்ட தலைவரை, ஒரு நாட்டினுடைய தலைவரை இலக்கு வைத்து ரேப்பர் ஆர்டிக்கிள் அவங்க போடுறாங்க, டிவைடர் இன் சீஃப் அப்படின்னு. சரி, ஜெயிச்சிட்டார், ரொம்ப அமோகமாக ஜெயிச்சார். இப்போ டைம் இந்தியாவில் விற்கணும்ல, அடுத்தாப்புல என்ன தெரியுமா செஞ்சாங்க? மே 28 2019 மே 28 ஆர்டிக்கிள் படம் அட்டப்படத்தோட வருது. மோடி ஹேஸ் யுனைடெட் இந்தியா. மோடி இந்தியாவை மிக சிறப்பாக இணைத்திருக்கிறார். எப்படி பாருங்க. அதே போல நியூயார்க் டைம்ஸ் எடுத்துப்போம். ஒரு சின்ன உதாரணம். 2021 ஜூலை 1 நியூயார்க் டைம்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்தியாவில் கொடுக்குறாங்க. என்னன்னா, டெல்லியை பேஸ் பண்ணி டெல்லியில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தெற்காசிய பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் எங்களுக்கு தேவை. சரி, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்னா என்னென்ன, அவருக்கு என்ன தகுதி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த தகுதியில் ரொம்ப வெளிப்படையாக நியூயார்க் டைம்ஸ் சொன்னது, அவர் ஆன்டி ஹிந்துவாக இருக்கணும், ஆன்டி மோடியாக இருக்கணும். எவ்வளோ வெளிப்படையாக. இதை தாண்டி அது ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன். அது ஏன் என்றால், எதற்காக சொல்லுகிறோம் என்றால், அது ஒரு ஆப்பட் மாதிரி இருந்தது, ஒரு தலையங்க பக்கம் கட்டுற மாதிரி. இவ்வளவு
வெளிப்படையாக அவங்க வந்து கால் ஃபார் பண்ணுறாங்க. 2022 பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டை சப்மிட் பண்ண போகிறோம். கரெக்டாக 2 நாளைக்கு முன்னால் நியூயார்க் டைம்ஸ் பெகாசஸை கிளப்பி விடுறாங்க. நியூயார்க் டைம்ஸ் பெகாசஸை கிளப்பி விட்டது உடனே அல் ஜசீரா அவங்க என்னன்னா இந்த மாதிரி நியூயார்க் டைம்ஸே சொல்லி விட்டது, இஸ்ரேல்கிட்ட இந்தியா ஆர்ம்ஸ் டீல் பண்ணுறப்போ அதன் பேக்கேஜில் ஒரு பகுதியாக பெகாசிஸ் அப்படிங்கிற ஸ்பைவேரை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி அது கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு உண்டான பேனல்லாம் போட்டு என்கொயரி பண்ணாங்க. ஒரு 3 அறிவுஜீவிகள் அதுக்காக ரொம்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடினாங்க. கடைசியில் என்னென்னா எங்களுடைய செல்ஃபோன்லேருந்து எல்லாத்துலேயும் பெகாசிஸ் ஊடுருவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னாச்சுன்னா அந்த பேனல் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பேனல் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு கட்டளைக்கிணங்க நாங்கள் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த பெகாசஸ் பாதிக்கப்பட்ட இது மொபைல் வச்சுருக்கவங்க யாராவது தகவல் சொல்லுங்கன்னு. இது வரைக்கும் யாருமே தகவல் சொல்லலை. இதில் என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் புகாரை கொண்டு போனவர்கள் இருக்கார்ல அந்த அறிவுஜீவிகள், அதில் ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய மிக புகழ்பெற்ற ஆங்கில நாளேட்டினுடைய சேர்மனாக இருந்தவர், யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் உள்பட என்னென்னா அந்த பேனல் இப்போ நீங்கள் தானே புகார் கொடுத்தீங்க, இப்போ உங்கள் மொபைலில் பெகாசிஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல, உங்கள் மொபைலை சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்டால் புகார் கொடுத்த அறிவுஜீவிகளில் ஒருவர் கூட தங்களுடைய மொபைலை சப்மிட் பண்ணவே இல்லை. இந்த விதமாக ஒவ்வொரு இடத்திலும் இதை வச்சுட்டு உடனே அந்த பார்லிமெண்ட் செஷன் முழுக்க அவர்கள் முடக்கினார்கள். இந்த விதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். சரி, ஒரு மத ரீதியாக எப்படி செயல்படுறாங்க ஒரு சின்ன உதாரணம் இங்கே எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஜாகிர் நாயக் எப்படிப்பட்டவர்னு தெரியும். அவர் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு துணை போகிறவர், அத்தனை பேருக்கு தெரியும். 2010 ரொம்ப ஓப்பனாக ஜாகிர் நாயக் சொல்லுகிறார், எவரி முஸ்லீம் ஷுட் பி எ டெரரிஸ்ட். ஒவ்வொரு முஸ்லீமும் பயங்கரவாதியாக இருக்க வேண்டும், இருக்க கடமைப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். இது எப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், அந்த இயரை 2010 சொல்லுகிறார். 2011 ஜாகிர் நாயக்குடைய இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் 50 லட்சம் ரூபாயை சோனியா காந்தி தலைமையிலான ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக தருகிறது. எப்படி பாருங்க, இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா என்ஜிஓஸ் எல்லாமே நன்கொடை வாங்கித்தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு என்ஜிஓ இன்னொரு என்ஜிஓக்கு நன்கொடை கொடுத்தது வரலாற்றிலேயே தான் முதல் 50 லட்சம் ரூபாய். திடீர்னு காங்கிரஸுக்கு ஒரு ஞானோதயம். 2016 ஜூலை 1 அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நன்கொடை 50 லட்சத்தை அதான் 5 வருஷம் கழிச்சு ஜாகிர் நாயக் இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் திருப்பி கொடுத்து விடுகிறது. என்ன ஆச்சு அப்படின்னா இந்த 2016 ஜூலை 1ஆம் தேதி டாக்காவில் இருக்கக்கூடிய குல்ஷன் தானா அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய சொஃபிஸ்டிகேட்டட் பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய முஜாஹிதீன் பங்களாதேஷ் அப்படிங்கிற இஸ்லாமிய பயங்கரவாத குழு திடீர் தாக்குதல் நடத்துகிறது. 20 பேர் செத்து போகிறாங்க. இந்த 20 பேரில் 18 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள். பங்களாதேஷ் போலீஸ் என்கொயரி பண்ணுது, சில பயங்கரவாதிகளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பயங்கரவாதிகள்கிட்ட என்கொயரி பண்ணால் அவன் சொல்கிறான், நாங்கள் வந்து ஜாகிர் நாயக்குடைய பேச்சை கேட்டு அதால் தூண்டப்பட்டு இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டோம். இது பேப்பரில் ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகுது. பேப்பரில் ஃப்ளாஷ் ஆனது திடீர்னு காங்கிரஸ் முழித்து கொண்டது. ஆகா, 5 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆள்கிட்ட தானே கை நீட்டி நம்ம பணத்தை வாங்கினோம், இப்போ திடீர்னு காங்கிரஸ் இந்த பயங்கரவாதியிடமே பணம் பெற்றிருக்குன்னு யாரா சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அந்த 50 லட்சத்தை காங்கிரஸ் திருப்பி தந்தது. என்ன விதமான நெக்ஸஸ்ங்கிற பார்க்கணும். நீங்கள் வந்து வடகிழக்கில் பல மிஷினரிஸுடைய செயல்பாடுகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த மிஷினரிஸ் இன்னைக்கு என்ன விதமாக ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க, அதை வந்து எஜுகேஷனாகவே எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். இப்போ இந்திய சுதந்திர போராட்ட டயத்தில் சுதந்திர உணர்வை ஊட்டுவதற்கு பகவத்கீதையிலேருந்து பல சாராம்சத்தை எடுத்து திலகர் வந்து கீதா ரகசியம்னு எழுதினார். அதே போல் கணேஷ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது மூலமாக சுதந்திர உணர்வை ஊட்டினார். பாஞ்சாலி சபதத்தின் மூலமாக சுதந்திர உணர்வு பாரதியார் ஊட்டினார்ல, அது போல இப்போ அங்கங்கே இந்த பிரிவினைவாத சக்திகள் இருக்குல்ல, இந்த பிரிவினைவாத சக்திகளை வந்து சுதந்திர போராட்டத்துக்கான போராளிகள்னு குளோரிஃபை பண்ணி இது ஆன்ம ஈடேற்றம் என்பது இந்த மண்ணிலிருந்து விடுதலை பெறுவது அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி விவிலியத்தை வேற ஒரு விதமாக டிசைன் பண்ணி அதுக்குன்னே ஒரு தனி தொகுப்பை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு தனி பேர் உண்டு. அதுக்கு பெயர் என்ன தெரியுமா? லிபரேஷன் தியாலஜின்னு பேர், விடுதலை இறையியல்னு பேர். இந்த விடுதலை இறையியலை நார்த் ஈஸ்டில் பல்வேறு மிஷினரிஸ் பாடமாகவே போதித்து வருகிறது.
இதில் படிக்கிறது என்னன்னா, இந்த பிரிவினைவாதத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறது, அந்த பிரிவினைவாதத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சமய ரீதியான ஆங்கிளை கொடுக்கறது, அதன் மூலமாக செய்வது, இப்படியாக பண்ணுவது. அதே போல் இப்போ ஹிந்து சமயத்துக்குள்ள, சமயங்கிறதுனால சொல்கிறேன், இப்போ ஹிந்து சமயத்துக்குள்ளே எப்படி மூக்க நுழைக்கிறதுன்னு பாருங்க. 2014 இல்லை 2015 நினைக்கிறேன், லண்டனுக்கு மோடி போகிறார். திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் ஒரு குரூப்பு லண்டனில் சேவ் எலிஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பதாயத்துக்கு மோடிக்கு எதிராக கோஷம் போடுறான். சரி, இந்த சேவ் எலிஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் யார் ரன் பண்ணுறா, இது என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்தால் அத்தனை பேர் ரெவரண்ட் ஃபாதர்ஸ். அவங்க அத்தனை பேரும் பிரிட்டிஷை சேர்ந்தவர்கள். அங்கே காடும் கிடையாது, யானையும் பார்க்காத ஒரு தேசம். அங்கேருந்து யானையை காப்பாற்றணும் அப்படின்னு, எதுக்காக யானையை காப்பாற்றணும், இவனுக்கு என்ன இவ்வளோ அக்கறை அப்படின்னா, கடைசியில் தான் தெரியுது கோயில்களில் யானை துன்புறுத்தப்படுகிறது, எனவே கோயிலிலிருந்து யானைகளை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை. கென்யாவில் தந்தத்துக்காக ஆயிரக்கணக்கான யானைகள் வேட்டையாடப்பட்ட போது கூட போராட்டம் நடத்தாத இவர்கள் கோயிலில் யானை துன்புறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி, அதுக்கு இங்கே இருக்கிற பீட்டா அமைப்பு இதெல்லாம் எப்படி அப்படி, இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த இன்னைக்கு வந்து என்ஜிஓஸ் வந்து மேடம் சொன்னாங்க, ரொம்ப ரகசியமாக எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, என்ன விதமான, அதில் வந்து இந்த 5ஆம் படை, அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. இந்த 5ஆம் படைக்கு இன்னைக்கு இன்னொரு பேர் உண்டு, அதான் என்ஜிஓ. இன்னைக்கு வந்து பார்ட்டி பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கிராஜுவலாக மாறிட்டு இருக்கு. அது வந்து என்ஜிஓ பாலிட்டிக்ஸாக மாறிக்கொண்டு இருக்கிறது, என்ஜிஓ பாலிட்டிக்ஸாக மாறிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற என்ஜிஓ நடத்தினர் தான் பிற்காலத்தில் டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டராக மாறினார். மறந்துவிட, அவர் வந்து தன்னை அனார்கிஸ்ட் என்று சொல்லிக் கொண்டவர் கேஜரிவால். கேஜரிவால் அரெஸ்ட் ஆனப்போ ஐநா சபை வரைக்கும் அது எதிரொலித்தது. அமெரிக்கா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தது. விவசாயிகள் போராட்டத்தை ஆதரவு தருகிறேன்னு சொல்லிட்டு ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவில் அவர் பேசுகிறார். அதை விட ரொம்ப பண்ணுங்கிற பயங்கரவாதி அமெரிக்காவில் உட்காந்துட்டு இருக்கார். அவர் ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிடுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, கனடா நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தோடு நான் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்பில் இருக்கிறேன். நான் தான் பல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய பீஷ்ணோய் மூலம்தான் இந்தியா பல்வேறு காரியங்களை வெளிநாடுகளில் செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன ஆங்கிளில் போயிட்டு இருக்குன்னா, இந்தியாவை வந்து சர்வதேச கிரிமினல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது, பன்னூன் மற்றும் நிஜார் அந்த கொலை இந்த விஷயத்தில் இப்படியாக இவர்கள் செய்து கொண்டு, இதெல்லாம் வந்து வெளிநாட்டு அரசு செய்யக்கூடியது. அதே போல் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த கட்சி, இந்த கட்சியில் ரொம்ப முக்கியமானது 2008 சைனீஸ் ஒலிம்பிக், பெய்ஜிங் ஒலிம்பிக் நடக்கிறது. ஒலிம்பிக்கு அழைப்பு அன்னைக்கு பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங்குக்கே கொடுக்கல, சோனியா காந்திக்கு அழைப்பு வந்தது. ரைட்டா? ஒலிம்பிக்கு அவருடைய புத்திரன் எல்லாரும் போகிறார்கள். கரெக்டாக ஒலிம்பிக்கு முதல் நாள் இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இதில் என்ன ஒரு சீக்கிரட்டான விஷயம்னா, ஆச்சரியமான விஷயம்னா, அன்னைக்கு மன்மோகன் சிங் அரசு தான் இருந்தது. உண்மையிலே இது இரு நாட்டு மக்களுக்கு நல்லதுக்காக போடணும் அப்படின்னு நினச்சா இது அரசுகளுக்கு இடையிலான ஒப்பந்தமாக போட்டிருக்கலாம், நாட்டுக்கு இடையிலான ஒப்பந்தமாக போட்டிருக்கலாம். 2 கட்சிக்கு இடையிலான ஒப்பந்தமாக ஏன் போடணும்? என்ன காரணம்? இது 2008. அதுக்கு முன்னால் தான் ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது. 2008 ஜூலையில் திடீர்னு காங்கிரஸ் அரசுக்கு வெளியிலிருந்து தந்த ஆதரவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விலக்கி கொண்டது. உடனே முலாயம் சிங் யாதவ் முட்டு கொடுத்து காப்பாற்றினார். இது நடந்த ஜூலையில். ஆகஸ்டில் சீனாவுக்கு போய் காங்கிரஸ் சரணாகதி அடைந்தது. இதில் என்ன ஆச்சரியம்னா, டிரான்ஸ்பரன்சி பற்றி, வெளிப்படைத்தன்மை பற்றி எல்லோருக்கும் கெஸ்ட் லெக்சர் கொடுக்கக்கூடிய அந்த ராகுல் காந்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தம் என்ன அப்படிங்கிறத பகிரங்கப்படுத்தவே இல்லை. காங்கிரஸுடைய வெப்சைட்டில் கூட அது வரல. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸில் இருக்க சிடபிள்யூசி மெம்பர்ஸ்க்கே அது தெரியாது. அது காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குடும்பத்துக்கு தான் தெரியும் அது என்னன்னு. ஆனால் அந்த ஒப்பந்தம் எப்போ போட்டதோ அதற்கு பிறகுதான் இந்தியா சீன பொருட்களுடைய வேட்டைக்காடாகவும் சந்தையாகவும் மாறியது. 2008 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2013 வரைக்கும் ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு 90 லட்சம் அமெரிக்க டாலர்களை சீன அரசும் இந்தியாவில் இருக்கிற சீன தூதரகமும் நன்கொடையாக தந்தன. இவ்வளவு நடந்திருக்கு. இதுக்கு பேரு சலாமி ஸ்லைசிங் பாலிசின்னு பேர். இது ஆக்சுவலாக ஹங்கேரியில் டெவலப் ஆன ஒரு கான்செப்ட், சலாமி டாக்டிகா அப்படிம்பாங்க. அதாவது சர்வாதிகாரி ஸ்டாலின் ரஷ்யாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது
ஹங்கேரியை பல கூறா பிரித்து அங்கே பெரும் அரசியல் குழப்பத்தை நிகழ்த்த தன்னுடைய ஸ்டாலினிஸ்டுகள் மூலமாக நிறைய காரியங்களை செய்தார். அப்போ உருவான ஒரு டெர்மினாலஜினா சலாமிகா டாக்டிகா அப்படின்னு. இந்த சலாமிகா டாக்டிகாவுடைய பேஸ் என்ன தெரியுமா? ஒரு நாட்டை நீங்கள் குறி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த நாட்டை சுற்றி எதிரிகளை உருவாக்குவது, ஆனால் அந்த நாட்டுக்குள் உங்களுக்கான நண்பனை உருவாக்குவது. இப்போ பாருங்க, சைனா என்ன பண்ணியிருக்குன்னு. மாலத்தீவில் சீனாவுடைய நண்பர் அதிபராக இருக்கிறார். இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்கார், கொஞ்சம் காலில் விழுந்திருக்கார், நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் ஆரம்பத்தில் அவர் என்னென்ன பேசினார் எல்லாமே நமக்கு தெரியும். அதே போல் நேபாளில் சர்மா ஒலி தீவிர சீன ஆதரவாளர், அவர் பிரதமராக இருக்கிறார். அதே போல் நீங்கள் பக்கத்தில் இருக்க பங்களாதேஷில் பாருங்கள், ஷேக் ஹசீனா அவங்க சீனாவுக்கு போயிட்டு வந்தாங்க. சீனாவுக்கு போயிட்டு வந்து 5 டேஸ் ட்ரிப்புன்னு போகிறாங்க, 3 நாளில் முடியுது. ஜி ஜின்பிங்கையை சந்திக்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. டாக்காவுக்கு வந்து சேர்றாங்க. டாக்காவுக்கு வந்து சேர்ந்த உடனேயே அந்த தீஸ்டா அக்ரிமெண்ட் தொடர்பான விஷயத்தில் சீனாவும் அக்கறை காட்டியது, இந்தியாவும் அக்கறை காட்டியது. ஆனால் அதை நாங்கள் இந்தியாவுக்கு வழங்குகிறோம்னு சொல்லுகிறார். சொன்னதுக்கப்புறம் அது எல்லாமே மாறுகிறது. அதே போல் ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு இவர் இருக்கிறார், அவர் சீனாவுடைய ஆதரவாளர், எல்லோருக்கும் தெரியும். அப்படின்னா இந்தியாவை சுற்றி எதிரிகளை கொண்டு வந்தாச்சா? இப்போ இந்தியாவுக்குள்ள நண்பன் வேணும்ல, சீனாவுக்கு நண்பன், அது காங்கிரஸ். காங்கிரஸுக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடையில ஒப்பந்தம். என்ன பியூட்டிஃபுல்லா பண்றாங்கன்னு பாருங்க. அதே போல வெளிநாட்டு வியூக வகுப்பாளர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா 2023 அக்டோபர் 27 கிரீன் கலர் டிஷர்ட்டோட நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் உஸ்பெகிஸ்தானில் காட்சி அளிக்கிறார். என்னடா இது, இவர் இந்தியாவில் அரசியல் பண்ணிட்டு இருக்க, இவர் ஏன்டா உஸ்பெகிஸ்தானுக்கு போகிறார் அப்படின்னா, கரெக்டாக டாட்ஸை கனெக்ட் பண்ணா உஸ்பெகிஸ்தானில் ரிஜிம் சேஞ்சர் சமந்தா பவர் இருக்கிறார். அவர் பல அரசுகளை கவிழ்த்தவர், ஒபாமாவோட ரொம்ப க்ளோஸாக இயங்கினவர். இப்போ அவரை போய் அவர் மீட் பண்ணுகிறார். அதே போல் அமெரிக்காவுக்கு போகிறப்போ இல்ஹான் ஓமரை மீட் பண்ணுகிறார். இல்ஹான் ஓமர் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் மெம்பர். அவர் வந்து சுதந்திர காஷ்மீரை வலியுறுத்தக்கூடியவர். இந்தியா வந்து காஷ்மீரை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அதை வந்து இந்திய அரசியல்வாதியான ராகுல் காந்தி சந்திக்கிறார். அப்படின்னா இவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நெக்ஸஸ்லாம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? இதில் வந்து நிறைய விஷயங்கள் சத்தம் இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கிறது. அதான் மேடம் சொன்னாங்க, சிலது எப்படின்னே தெரியாது மாறும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அது எப்படி மாறுதுன்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இன் ஜென்ரல் பிரியாணிங்கிறது யாருடைய உணவு, எந்த சமூகத்தோட உணவு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு பாருங்க, ஒரு கடந்த 15 வருஷத்துல பிரியாணி என்பது தேசிய உணவாக மாற்றப்பட்டு விட்டது. எப்படிங்க? முன்னால சாதாரணமா பெண்கள் வந்து இந்து பெண்கள் யாராக இருந்தாலும் நெத்தியில பொட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிற இயல்பான விஷயம். இன்னைக்கு எப்போதுமே பொட்டு வைக்கிறத இப்போ எப்போதாவது பொட்டு வைப்பது அப்படிங்கிற லெவலுக்கு மாறி இருக்கு. எப்படி மாறிச்சு? ரீசெண்டா தீபாவளி அட்வர்டைஸ்மெண்ட், ஃபுல் பேஜ் ஆடு, நெற்றியில் பொட்டு வைக்காமல் பெண் மாடல்ஸு அவங்க தீபாவளிக்கு சாரி விளம்பரம் கொடுக்குறாங்க. அது பெரிய எதிர்ப்பானது. அதுக்கப்புறம் அந்த விளம்பரம் விட்ரா பண்ணப்பட்டது. எங்கேருந்தெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இவ்வளவு பெரிய விஷயங்கள் போய்கொண்டு இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றே ஒன்று நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், இது எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. முடிவை நோக்கி நாம் போய்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறார். வந்ததுக்கப்புறம் பல மாற்றங்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வருவதற்கு முன்பு கனடாவில் பிராம்ப்டன்கிற இடத்துல இந்து கோயிலை காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்கி இந்து பக்தர்களை அடித்தாங்க. அந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அந்த தாக்குதல் தொடர்பாக முக்கியமான காலிஸ்தான் பயங்கரவாதியை கைது செஞ்சுருக்காங்க. யார் சொன்னா? ஸோ பல மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் நமக்கு ஆதரவாக பல சக்திகள் உள்ளே வந்திருக்கின்றன. இன்னைக்கு வந்து இங்கே அஜித் தோவல் எப்படியோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அதே போல் அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக மைக் வால்ஷ் வந்திருக்கிறார். அவர் வந்து 2021 அக்டோபர் 25 நிக்கி ஹேலியோட சேர்ந்து கோ ஆத்தராக ஒரு ஆர்டிக்கிள் எழுதினார். அந்த ஆர்டிக்கிளோட தலைப்பு என்ன தெரியுமா? இட் இஸ் த டைம் டு ஃபார்மலைஸ் அன் அலையன்ஸ் வித் இந்தியா. அதாவது இந்தியாவுடன் கூட்டணி வைப்பதற்கான காலம் வந்துவிட்டது. இல்லை, நல்லா கவனிச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது.
இந்தியாவுடன் கூட்டணி வைப்பதற்கான காலம் வந்து விட்டதுன்னு அவர் எழுதினார் ஒழிய அமெரிக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கான காலம் இந்தியாவுக்கு வந்து விட்டதுன்னு எழுதலை. அப்படின்னா இந்தியா எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து இந்திய ஆதரவு எம்பிக்கள் அணியினுடைய தலைவராக இருந்தவர். இன்னைக்கு அந்த மைக் வால்ஸ் வந்து இருக்கிறார். அதே போல் மார்க்கோ ரூபியோ அவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அவர் சீனாவையும் ஈரானையும் தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர், அதே நேரத்தில் இந்தியாவை ஆதரிக்கக்கூடியவர். அதை விட இந்தியாவில் எப்படி சிபிஐன்னு சொல்கிறோம், அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்டர்னல் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ், நேஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த நேஷனல் இன்டெலிஜென்ஸுடைய டைரக்டராக துளசி கபாட் நியமிக்கப்பட்டிருக்கிறார். துளசி கபாட் ஒரு தீவிர ஹிந்து, இஸ்கான் பக்தர், பகவத்கீதையிலும் யோகாவிலும் நல்ல தேர்ச்சி பெற்றவர். அதே நேரத்தில் அமெரிக்க இராணுவத்தில் சேவை கர்னல், அவங்க லெப்டினன்ட் கர்னலாக இருந்தவர். அவர் இன்னைக்கு அங்கே நேஷனல் இன்டெலிஜென்ஸுடைய டைரக்டராக அமர்த்தப்பட்டிருக்கிறார். அதே போல் எலான் மஸ்கோட சேர்ந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்பை நம்ம பாலக்காட்டு ஐயர் விவேக் ராமசாமி பெற்றிருக்கிறார். விவேக் ராமசாமியினுடைய பூர்வீகம் வந்து பாலக்காடு அக்ரஹாரம், வடக்கஞ்சேரி அக்ரஹாரம். ஸோ இவ்வளவு மாற்றங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றன. சரி, கடைசியாக நான் முடிச்சிடுறேன். இவ்வளவுக்கும் குறிப்பாக எல்லாமே இந்த கருத்துருவாக்கம், நேரேட்டிவ் இன்னைக்கு நடந்து கொண்டு இருப்பதுதான் நேரேட்டிவ் வார் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த நேரேட்டிவ் வாரில் எந்த இடத்துல இந்தியா பின்தங்கி இருக்கிறது? என்னதான் இந்தியாவுக்கு பிரச்சனை? ஒரே ஒரு பிரச்சனை, இந்தியாவுக்குன்னு ஒரு குளோபல் மீடியா இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இதுதான் பிரச்சனை. ஒரு பிரிட்டிஷ்னா பிபிசின்னு இருக்கு, அது பிரிட்டிஷுக்கான நேரேட்டிவ் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிட்டு கொண்டு போவான். அமெரிக்கான CNN இருக்கு, நியூஸ் பேப்பர்னு நியூயார்க் டைம்ஸ் இருக்கு, வாஷிங்டன் போஸ்ட் இருக்கு. அவ்வளோ வேண்டாம். கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு கத்தார். கத்தார் வந்து அல் ஜசீரா வச்சிருக்கான் சார். அவன் வந்து பிரமாதமாக நேரேட்டிவை கொண்டு வரான். ஆனால் இந்தியாவில் நேஷனல் மீடியாஸ் நிறையா இருக்கு, ஆனால் குளோபல் மீடியாஸ் இல்லவே இல்லை. அது மிகப்பெரிய குறைவு. எனக்கு தெரிய அந்த குளோபல் மீடியாங்கிற ஸ்டேட்டஸை நோக்கி வியான் போய்கொண்டு இருந்தது. அப்புறம் என்னன்னு தெரியல, சரிக்கிருச்சு. இன்னைக்கு குளோபல் மீடியா அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இல்லை. இதை எல்லோருமே கணக்கில் எடுத்துக்கணும். இப்போது நமக்கு இம்மிடியட்டாக தேவை குளோபல் மீடியா. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, வணக்கம். அதில் ஒரு சின்ன கேள்வி. வியான் கூட இப்போ கொஞ்சம் சேஞ்சிங் பாத்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போ இந்தியா இந்த குளோபல் ப்ரெஸ் ப்ரெசன்ஸுக்காக என்ன மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும்ங்கிறத சொல்லு. அதான் வியான் மூலமாக, மீடியா மூலமாக. வியான் வந்து இப்போ சேஞ்சிங் பாத்ஸ் அந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இன்னொருவரை நம்பி ஒரு ஊடகம், அது வந்து மாறலாம். கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அதுவும் மாறலாம். அப்போது இந்தியாவுக்கென்று இந்தியாவின் நலனை பேசக்கூடிய ஒரு அமைப்பாக ஒன்றை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, இருக்கு. இல்லை என்ன அப்படின்னா, இப்போது இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் இருக்கு. நீங்கள் ஜார்ஜ் சோரஸ் என்ன செய்கிறாரோ, நேரேட்டிவை உருவாக்கக்கூடிய அமெரிக்க அமைப்புகள் என்ன செய்கிறதோ, அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன செய்கிறதோ, அதை இந்தியா மாற்றி அதே இதை நாம் செய்யணும். அவ்வளவுதான். இதை நாம் செய்யணும். நம்மால் இன்னைக்கு முடியும். இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நாம் இருக்கிறோம். ஒரு இடத்த இங்கே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இப்போ இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு இப்போ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக அமெரிக்காவில் நியமிக்கப்பட்டிருக்க மைக் வால்ஸ் அவர் இங்கே வந்திருந்தார். இந்தியாவுக்கு வந்திருந்தார். அப்போது அவர் சொல்கிறார், இந்தியா வந்து தவிர்க்கப்பட முடியாத சக்தியாக உருவாகியிருக்கு, இன்னவிட்டபிள் ஃபோர்ஸாக மாறி இருக்கிறது. எனவே இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு நம்முடைய ஆட்கள் அத்தனை பேர் முன்வர வேண்டும். குறிப்பாக மோடி அவர்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்தியாவிலேயே தயாரிப்போம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அத்தனை பேர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எதற்காக சொல்கிறேன்னா, இந்தியா வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாடாக மோடியின் தலைமையில் மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் சந்தேகம் இல்லை. நம்ம சில காரியங்கள்லாம் பண்ணாமல் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஆனால் இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ முன்னால் ட்விட்டர் வந்து ஆடாத ஆட்டம் ஆடும். அது வலதுசாரிகள் இந்துத்துவம் அந்த இதெல்லாம் திடீர்னு டெலீட் பண்ணிடுவாங்க, திடீர்னு பிளாக் பண்ணுவாங்க. அடே அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அத்தனை ஆடாத ஆட்டம் ஆடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது எலான் மஸ்க்கு வாங்குகிறார். இப்போ எக்ஸ்ன்னு ஆயிடுச்சு. இப்போ எலான் மஸ்க்கு பொறுப்பு வந்ததும் இப்போ என்னன்னா, நியூயார்க் டைம்ஸில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்
எதேச்சதிகார சக்தியின் கீழே இந்த எக்ஸ் வந்து விட்டதால் நாங்கள் இந்த எக்ஸில் இருந்து விலகுகிறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இடதுசாரி போ, யாருக்கு வேணும்? இதில் என்ன அப்படின்னா, நேத்திக்கு வரைக்கும் ஆட்டப்பட்டோம், இப்போது அவர்களாகவே அந்த தளத்திலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ட்விட்டரில் ஆடாத ஆட்டம் ஆடினப்போ எனக்கே கொஞ்சம் மோடி மேலே கடுப்பாக இருந்தது. என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் என்ன, சாஃப்ட்வேர் நாலேஜ் என்ன, ட்விட்டருக்கு போட்டியாக நம்ம ஒரு ட்விட்டர் ஆரம்பிக்க முடியாதா? எவ்வளோ இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு. கடைசியில் பார்த்தா 2-3 வருஷத்தில் எல்லாமே கதை மாறுது. ட்விட்டரை வச்சு யாரெல்லாம் கொளிச்சாலும் அவன் ஃபுல்லாக இப்போ எக்ஸிட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்படியெல்லாம் செய்யாமலே நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிகிற. இது சத்தமே இல்லாமல் பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதனால யூனிவர்சிட்டி லெவலில் நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம், இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டவட்டமான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். முன்னால் ஜேஎன்யூனாலே லெஃப்ட்டு தான், இன்னைக்கு ஜெகநாதன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுதாங்க மாற்றம், இதுதான் மாற்றம். சத்தம் இல்லாமல் மாறும். சொல்லிட்டு செய்கிறவர் ஜார்ஜ் சோரஸ்னா, சொல்லாமல் செய்கிறவர் மோடி. தகவலை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜேஎன்யூவில் சர்வதேச அரசியல் பாடத்திட்டத்தில் மார்க்சிச பார்வைகள் ஆதிக்கம் செலுத்தி கொண்ட காலம் 1970களில் இருந்தது. எல்லா ப்ரோக்ராம்ஸ்லேயும் முதல் முறையாக இப்போது மகாராஷ்டிராவுடைய கவர்மெண்ட் கடந்த மாதம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு சென்டரை நம்ம மையத்தை நிறுவியிருக்கோம். இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். சத்ரபதி சிவாஜியுடைய சிலையை நிறுவுவதற்கு 2 அரசாங்கம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ், அவருடைய வார்ஃபேர், இந்தியாவுடைய நம்ம இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டத்தை நம்ம மறுபடியும் கொண்டு வரணும். ஐரோப்பியர்களை அவர்களுடைய கருத்துக்கள், அந்த மார்க்சிசம் கருத்துக்களை நம்ம இந்த கருத்தியல் ரீதியாக நம்ம கவுண்டர் பண்ணணும். அந்த ஸ்பேஸ் இன்னைக்கு பிரமாதமாக இருக்கிறது ஜேஎன்யூவில். அதில் கடைசியாக சொல்ல விரும்புகிறது சஞ்சீவ் சன்யாலுடைய பேட்டியை குறித்து சொன்னேன். அதில் அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், இதுக்கு பெரிய ஃபண்டிங் எல்லாம் தேவையில்லை, பணபலம் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி தான் இதை செய்யணுங்கிறதுல நோக்கம் முக்கியம். நோக்கம் இருந்தால் இதை மிகச்சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு அரசை சேர்ந்த ஒரு பிரதமருக்கு பொருளாதார ஆலோசகர் குழுவில் இருக்கிற ஒருவர் சொல்கிறார்னா அந்த நோக்கம் தேவைப்படுகிறது. அந்த பாதையில் இந்தியா செல்ல வேண்டிய அவசரமான அவசியத்தில் இருக்கிறது. இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தால் அத்தனை தளங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டுவிடும். ஏற்கனவே 70 வருட சுதந்திர இந்தியா இல்லை, சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியா இன்வேஷன் எப்போ ஆரம்பித்ததோ அதிலிருந்து இந்தியாவில் ஒவ்வொரு விஷயமாக மாற்றப்பட்டு விட்டது. இப்போ அதையெல்லாம் திரும்ப மாற்றணும் அப்படின்னா இட்ஸ் அ ஹெர்குலியன் டாஸ்க். அதுக்கு இந்த நிமிடத்திலிருந்து அதற்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டும்ங்கிற அவசரமான அவசியத்தில் நாம் இருக்கிறோம். இதில் என்னென்னா, இந்த நிமிடத்துலேருந்து இல்லை, ஆல்ரெடி மாறிக்கொண்டு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, தொடர்ந்து மக்கள் உங்களை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட தான் கவர்னன்ஸ் இருக்கும், நீங்கள் தான் தொடர்ந்து ஆட்சி செய்வீர்கள், என்ன செய்தாலும் உங்கள் பக்கம் மக்கள் நிற்பார்கள். அப்படின்னாலே இந்த மீடியா ஊடகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிடும். ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது தமிழ்நாட்டு உதாரணம். ஒரு தடவை ஜெயலலிதா 2011 அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போது ஒரு ஆங்கில நாளேட்டினுடைய டாப் லெவல் எடிட்டர் அவர் ஜெயலலிதாட்ட பர்சனலாக பேசுகிறப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இன்டர்வியூ தர்றதில்ல, எங்களை ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை, இப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது தானே அப்படின்னு ஒரு தெனாவட்டாக சொல்லுகிறார். அப்போ ஜெயலலிதா சொன்ன வார்த்தை, இன்ஸ்பைட் ஆஃப் யூ ஐ ஆம் ஹியர் அப்படின்னாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் யூ ஐ ஆம் ஹியர். நீங்கள் இவ்வளவுலாம் பண்ணியும் நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஒன்றை நம்பி இல்லை. இதை சொன்ன அந்த ஆசிரியர் என்கிட்ட சொன்னார், சீனிவாசன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு மீடியா எதிர்பார்க்கறதுல சும்மாங்க, பிஜேபி ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டா எவெல்லாம் பிஜேபிக்கு எதிராக பேசிட்டுனா அவன் அத்தனை பேர் பிஜேபியை நோக்கி வந்து கமலாலயத்துக்குள்ளே தான் அவன் இருப்பான். எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது வெர்டிக்ட்டுங்க. சத்தம்லாம் இப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிய நல்ல நினைவில் இருக்குது, இந்தியாவுடைய நேஷனல் மீடியாஸ்லாம் 2014க்கு முன்னால் என்ன விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க, எவ்வளோ தூரம் எதிர்ப்பாக இருந்தாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு தேசிய மீடியா. அதனால் எல்லாம் மாறும்.
நம்ம சத்தம் இல்லாமல் மாற்றுவோம், சில பேர் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஆனால் இப்போ இம்மிடியேட்டாக நமக்கு தேவை ஒரு குளோபல் மீடியா. அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். மிகப்பெரிய அளவில் ஒரு குளோபல் மீடியா இந்தியாவுக்கான நேரேட்டிவை உருவாக்குறதுக்கு தேவை. இந்தியாவுடைய கருத்துங்கிறது போகணும். இந்த சாஃப்ட் பவர் அப்படிங்கிற அந்த செஷன் இத்துடன் முடிவடைகிறது. கருத்துச் செறிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விவாத மேடையாக இல்லாமல், வழக்கமாக ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டு விட்டாலே அது கடுமையான விவாதமாக இருக்கும், இல்லை கருத்து பரிமாற்றம் என்கிற பேரில் பொருள் சொறிவு இருக்காது. ஆனால் இந்த கலந்துரையாடல் ஒரு செமினார் மாதிரியான பல தகவல்களை உள்ளடக்கிய ஒரு கருத்துச்செறிவு பொறிந்த ஒரு உரையாடலாக இருந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் திருப்தியாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூரில் இது வந்து தமிழ் ஜனம் நடத்துகிறது வந்து ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் நடைபெறுந்ததுன்னா ரொம்ப நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அது அவங்க கொடுத்த புள்ளி விவரம் அதுவும் எல்லாம் யாராலும் மறுக்க முடியாது, அன்கொஸ்டினபிள்யா, அந்த அளவுக்கு அடித்தரமாக கொடுத்துருக்குறாங்க. இதுவரை யாரும் தொடாத சப்ஜெக்ட், பயந்துக்கிற சப்ஜெக்ட் தைரியமாக பண்ணியிருக்கீங்க. நாங்களாம் முழுதோட ஏஸ் இண்டியன்ங்கிற வகையில் நாங்கள் சல்யூட் அடிக்கிறோம்.